பாடியில் விஜயாபாடி ஸ்டுடியோவில் பாஷா படம் ஷூட்டிங் நடந்தது. அப்போ என்னுடைய பொண்ணு பையன் 2 பேரும் குழந்தைங்க, 5 வயசு 4 வயசு. அவங்க ரஜினி சார் பார்க்கணுன்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் ஷூட்டிங் இருந்ததுனால நான் கூப்பிட்டு போனேன். அப்போ நான் சூப்பர் என்கிட்ட அசிஸ்டன்ட் இருந்தேன். ரஜினி சார் கிட்ட போனவொன்னு அவர் உட்காந்துருந்தார். எழுந்துட்டு வாங்கினார். சார் வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். உங்க சினிமா பயணத்தை பத்தி ஒரு இன்டர்வியூ பண்ணலாமா சார்? கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணலாம் சார். வேலூர்ல வடார்காடு மாவட்டத்துல சினிமால நடிச்ச ஒரே ஆளு நான் தான். தொடர்ந்து 40 வருஷமா அந்த ஃபீல்டுல இருந்தவன், எல்லா சங்கத்திலும் இருக்கிறவன் நான் தான். கராத்தே ரமேஷ். 40 வருஷம் சினிமா, 45 வருஷம் கராத்தே. நான் வேலூரை தலைமையாக கொண்டுதான் என்னுடைய கராத்தே ஸ்கூல் நடக்குது. நீங்க கேள்வி கேளுங்க, நான் பதில் சொல்றேன். நீங்க சினிமால நடிச்சுட்டு வரப்போ உங்களோட மனநிலை இருந்துச்சு? வேலூருக்கு வரப்போ ஃபெயிலர் ஆயிட்டு ரொம்ப இல்ல நடிக்கிறப்போ வந்து அது ஒரு தமாஷ். எப்படியும் படம் சக்சஸ் ஆயிடும். ஏன்னா பெரிய டைரக்டர் கே விஜய் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? திரிசூலம் பல வெற்றி படங்களை சிவாஜி வச்சு எடுத்த ஒரு பெரிய டைரக்டர். திரிசூலம் சில்வர் ஜூப்ளி ஓடிச்சு. அந்த டைரக்டர்ன்றதுனால நான் நம்பிக்கையோடு இருந்தேன். நம்ம படமும் சூப்பராக ஓடுன்னு சொல்லிட்டு நம்பிக்கையோடு இருந்தேன். பெரிய ஹீரோ ஆகிடுவோம், மெட்ராஸில் செட்டில் ஆகிடுவோம், அப்படியே ஒரு பெரிய காரு பங்களா அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு கனவுகளோடு தான் அந்த படம் நடித்தேன். ஆனால் படம் ஃப்ளாப் ஆனவொன்னு அப்படியே வெக்ஸ் ஆகி துண்டை காணும் துணியை காணும்னு வேலூர் வந்துட்டேன். ஸ்போர்ட்ஸ்ல இருந்து மூவிக்கு போறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சா? இல்லை, சினிமாவே எனக்கு அந்த ஐடியாவே கிடையாது. கராத்தே தான் என்னுடைய முழு ஈடுபாடு. முதல் படம் நடிச்சிங்களே, அது நீங்களே வந்து தயாரிச்சிங்கன்னு சொல்லிட்டு ஒரு கேள்விப்பட்டேன் சார். அப்படி ஒரு வதந்தி அந்த காலத்துல ஏற்பட்டது வேலூர்ல. எனக்கு படம் எடுக்கிற வசதியோ ஆர்வமோ கிடையாது. அவங்க ஃபர்ஸ்ட் ஹீரோ என்னை கூடும்போது நான் தயாரிப்பாளர்கிட்ட கேட்டேன், சார் நீங்க படத்தை ஆரம்பிச்சுட்டு எங்கிட்ட எதனா பணம் எதிர்பார்க்காதீங்க, எனக்கு அந்த மாதிரி பணம் கொடுக்குற ஐடியாவும் கிடையாது, என்கிட்ட பணமும் இல்லைன்னு தான் சொன்னேன். இல்லை தம்பி, முன்ன நாங்கள் கராத்தே சாம்பியன்றதுனால தான் ஹீரோ போட்டோம். 2வது ஆள் நல்லா இருக்கிற, ஹைட்டு கலரு உடம்புலாம் இருக்குது, அதனால தான் ஹீரோ போட்டோம். பணம் அந்த மாதிரி கேட்குற ஆளுக்கு அவட கிடையாது. நாங்கள் 3 படம் எடுத்துருக்குறோம். சட்டம் இருட்டரை, ஜாதிக்கு ஒரு நீதியெல்லாம் எடுத்துருக்குறோம். அதனால நீ பணத்தை பற்றி கிடையாது. இந்த படம் ரிலீஸ் ஆனால் உனக்கு 1 லட்ச ரூபா தரும்னு சொன்னாங்க. ஆனால் படம் முடியும் போது அவங்களுக்கே படம் பயங்கர டைட்டு. ரொம்ப அவங்க எதிர்பார்த்த பிஸ்னஸ் ஆகலை. ஏன்னா நான் புதுமுகம் ஹீரோன்னொன்னே யாரும் வாங்கலை, அதனால பிஸ்னஸ் ஆகலை. அந்த நேரத்தில் என்னை வந்து ஒரு உதவி கேட்டாங்க. தம்பி, ப்ரொடியூசர் வடலூர் சிதம்பரம் இப்போ இறந்துட்டாரு. அவரு இந்த படத்தை நீ வந்து வடார்காடு மாவட்டத்துக்கு நான் உனக்கு எழுதி கொடுத்துட்றேன், ஒரு 2 லட்ச ரூபாய் ஹெல்ப் பண்ணு அப்படின்னாரு. என்கிட்ட இல்லை, ஆனால் என்னுடைய நண்பருங்க பல பேர்கிட்ட 10,000 20,000 அப்படின்னு வாங்கி 1 லட்ச ரூபா கொடுத்தேன். படம் முடிஞ்சது. படம் பொட்டி என்கிட்ட கொடுத்தாரு. இது 4 நாள் 3 நாள் 5 நாள் ஓடுனதுனால எனக்கு நான் போட்ட அந்த 1 லட்சம் கூட வரல. ரொம்ப லாஸ். இதுதான் என்னுடைய அனுபவம். அதுக்கப்புறம் நீங்க எதுவும் படம் ப்ரொடியூஸ் இதுவே ரொம்ப கஷ்டப்பட்டுன்னா அதுக்கப்புறம் எங்களுக்கு சினிமா ப்ரொடியூஸ் பண்றதுன்னா ரொம்ப ஈஸி நினைச்சு இல்லையா? ரொம்ப கஷ்டம். இதுல வந்து ஃபைனான்ஸ் பண்ணி மாட்டீங்கன்னா, அதுவும் படம் முடியும் போது தான் இந்த படம் முடிஞ்சாக்க உங்களுக்கு மிகப்பெரிய லைஃப் வரும். ரொம்ப நம்பிக்கை அவர் சொன்னாரு. நானும் நம்பிக்கை தான் இருந்தேன். எப்படியும் இந்த படம் ஹிட் ஆகும், நம்ம பெரிய ஹீரோ ஆயிடலாம் அப்படின்னு தான் நினைச்சுதான் அந்த 1 லட்ச ரூபா கூட கஷ்டப்பட்டு கொடுத்தேன். அதுக்கப்புறமா அதை அடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அடைச்சேன். அப்போ பணம் ரொம்ப டைட். எனக்கு ஆரம்ப கால கராத்தே கிளாஸ் பாஷா படம் ஷூட்டிங்னா என் குழந்தைங்களை கூட்டிட்டு போனோன்னா என்னை பார்த்துட்டு அந்த உதவியாளர் வந்து சூப்பர் என் அசிஸ்டன்ட் வந்திருக்காரு கராத்தே ரமேஷ்னோடனே. அவருக்கு எனக்கு ஞாபகம் இல்லை, ஆனால் சூப்பர் அசிஸ்டன்ட் சொன்னோன்னே கிட்ட போனோன்னு எழுந்துன்னு வாங்குவாங்கன்னு சொன்னார். கை கொடுத்தாரு. அப்புறம் அண்ணா குழந்தைங்க ஃபோட்டோ வரணுன்னா நீ நில்லுங்கன்னு சொல்லி ஒரு ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோ காமிக்கிற மாதிரி. அப்புறம் வந்து ரஜினி சாரோட நிறைய படம், எந்திரன், தளபதி, கமல் கூட 3-4 படம் தான் ஒர்க் பண்ணிக்கிறேன். ரஜினி சார் ஒரு 15-16 படம் ஒர்க் பண்ணிக்கிறேன். கடைசியா சந்திரமுகில ஃபைட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஃபைட்ல வருவேன். அதை டிவியில பார்த்துட்டு வேலூர்ல சந்திரமுகில பார்த்தேன். கண்ணாடி கபடி, இப்போ கார் கண்ணாடி, சந்திரமுகி ஃபர்ஸ்ட் ஃபைட்டு. ரஜினி சார் ஃபர்ஸ்ட் என்னதான் அடிப்பாரு. கராத்தால யார் யாருக்கா சார் கோச்சிங்? கராத்தே போலீஸ் ட்ரைனிங் கொடுக்குறோம். வேலூர் கோட்டையில தான் காவலர் பயிற்சி பள்ளி, தமிழ்நாடு காவலர் பயிற்சி பள்ளி இருக்கு. அங்க 40 வருஷமா அங்க வர பெண் போலீஸ், ஆண் போலீஸ்
ஒரு பேட்சுக்கு 2 மாசம் இல்லை 3 மாசம் கராத்தே ட்ரைனிங். அந்த மாதிரி 40 வருஷமா நானும் என்னுடைய டீமும் தான் கொடுக்குறோம். எனது உதவியாளர் வச்சு என்னுடைய அசிஸ்டன்ட் நிறைய பேர் இருக்காங்க. நாங்கெல்லாம் போயிட்டு ஒரு டீமை வந்து கோச்சிங் கொடுப்போம். ஃபர்ஸ்ட் கோச்சிங் கொடுக்கும்போது எம்ஜிஆர் அப்போ சிஎம் இருந்தார். அவர் வந்து அந்த ஸ்டேடியத்தில் அந்த கராத்தே பார்த்துட்டு பாராட்டினாரு. அப்போ திலகவதி அந்த அம்மா ஐபிஎஸ் வந்து பிரின்சிபாலாக இருந்தாங்க. அப்போ தேவாரம் சார் வந்து வேலூர்ல வந்து அப்போ எஸ்பியா இருந்தார். நமக்கு நல்ல பேர். தொடர்ந்து போலீஸ் ட்ரைனிங் கொடுத்துருக்குறோம் 40 வருஷமா. இப்போ சினிமா பயணத்தை தொடர்ந்து அரசியல் நான் வந்து புதிய நீதி கட்சி நிறுவனர் தலைவர் ஏசி சண்முகம் வந்து என்னுடைய ரிலேஷனு. அதனால அந்த கட்சியில வந்து 25 வருஷமா மாநில தொண்டர் அணி தலைவராக இருக்கிறேன். அந்த அனுபவம் எதுனா? அது கட்சியில வந்து அவர் கூட பயணிப்பேன். அவர் வேலூர்ல வந்தாருனாலும் சரி, இல்லை ஆர்னி வந்தாலும் சரி கூப்பிடுவாரு, ரமேஷ் வான்ட்டு போனாட்டு அவர் கூட டிராவல் பண்ணுவோம். நன்றி சார். நன்றி.